This video is sponsored by EduQuest online course. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, ஸ்வயம் எக்ஸாமில் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரிசல்ட் ஆல்ரெடி வந்துருந்துச்சு. இப்போ அதுக்கான சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இங்கே அப்கமிங் கோயிங் கோர்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் இப்போ அப்ளை பண்ணியிருக்க கோர்ஸ் இங்கே காட்டுது கம்ப்ளீட்டட் கோர்ஸ். இப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் முடிச்ச எக்ஸாம் எழுதின கோர்ஸ் வந்து இங்கே அப்கமிங் கோர்ஸ்லேருந்து இங்கே கம்ப்ளீட்டட் கோர்ஸ்க்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ கம்ப்ளீட்டட் கோர்ஸ்க்கு மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லேர்னிங் டீச்சிங் அண்ட் அசஸ்மெண்ட் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் எஜுகேஷனு கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேலே இந்த 3 டேஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து மை சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண கோர்சஸோட டீட்டெயில்ஸ் காட்டும். அதாவது இப்போ அப்கமிங்கும் காட்டும், கம்ப்ளீட் பண்ணதும் காட்டும். இப்போ நான் டீச்சிங் லேர்னிங் அண்ட் அசஸ்மெண்ட் மட்டும் தான் எக்ஸாம் அட்டன் பண்ணேன். ஸோ அதில் டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஃபைல் டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுவே பாருங்கள், நான் சைல்டு டெவலப்மெண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணலை, அதை நான் கிளிக் பண்ண என்ன வருதுன்னு பாருங்கள். நம்ம வந்து எக்ஸாமுக்கே அப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணாதனால இந்த மாதிரி காட்டுது. லாஸ்ட்டாக இருக்கிறது பேசிக் கான்செப்ட் இன் எஜுகேஷன் வந்து நான் இப்போ தான் எகெயின் போட்டு வச்சுருக்கேன், இன்னொரு கோர்ஸ் அட்டன் பண்ணலான்னு. ஸோ அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் சேம் அதே தான் காட்டும். எதுக்கு நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ அதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இப்போ வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம சர்டிஃபிகேட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்துருச்சு. நம்ம கம்ப்ளீட் பண்ணது இந்த சர்டிஃபிகேட்ஸ் அவார்டட் டு விஜயலக்ஷ்மி ஆர் ஃபார் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டிங் த 2 கிரெடிட் ஸ்கோர். இப்போ நான் அட்டன் பண்ண கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 கிரெடிட் ஸ்கோர் இருக்குது. ஸோ அது வந்திருக்கு. நம்ம அசஸ்மெண்ட்டோட நேம் லேர்னிங் டீச்சிங் அண்ட் அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து 58% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான மார்க்ஸ் கொண்டு கொடுத்துருக்காங்க. டோட்டல் மார்க்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் மார்க் கொடுத்துருக்காங்க. 30க்கு 26 கொடுத்துருக்காங்க. தென் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கு 70க்கு நம்ம ஆக்சுவலாக 100க்கு எழுதியிருப்போம், 70க்கு இங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. 70க்கு 32 மார்க்ஸ்ன்னு போட்டு டோட்டலாக 100க்கு 58% எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து 100க்கு 40 அபோவ் எடுத்துருக்கணும். 40 எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் மேலே கிளிக் பண்ணி இங்கே சேவ் அஸ் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பிடிஎஃபாக வேணுமா இல்லை இமேஜான்னு வேணுமான்னு கேட்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து உங்களோட ஸ்வயம் கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணணும். இதுக்கு மேலே ஃபர்தர் அப்டேட் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.